இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தடம் படத்துக்கு அப்புறம் மகிழ் சார் அடுத்தது என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு ஆவலோட உங்க எல்லார் மாதிரியும் நானும் இருந்துட்டு இருந்தேன். நான் இப்போ ஃபைனலி நவம்பர் 18 வருது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னன்னா அடுத்து அவருடைய எழுத்துக்கு, எல்லாரும் சொன்ன மாதிரி அவருடைய எழுத்துக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். அவர் ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்ட் பர்சன். போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து எப்போதுமே கொஞ்சம் டைம் எடுத்துப்பார். படம் ஷூட்டிங் முடித்தாலும் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் டைம் எடுப்பார். எப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ ப்ரெஷர் பண்ணாலும் சார் எப்போ சார் முடியும் அப்படின்னா ஐ வில் ஃபினிஷ் ஆகும் அப்படின்னு ஒரு சிரிச்சுட்டு. பட் என்னன்னா அதோட அவுட்புட் வந்து ஆடியன்ஸ் கிட்ட போகும்போது அப்போ தான் நமக்கு தெரியும் ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களும் அந்த ஒரு லாஜிக்கல் விஷயங்களும் அவர் அந்த ஒரு டேபிளில் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கட்டும் அண்ட் ஒரு ஆர்ஆருக்கு கொடுக்குற அந்த டைமிங்காக இருக்கட்டும். ஐ திங்க் நிச்சயமாக உதய் பிரதர் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஆடியன்ஸ் கிட்ட போகும்போது நீங்கள் ஃபீல் பண்ண விஷயம் கண்டிப்பாக அது வேறு மாதிரி மாறும். ஏன்னா பிகாஸ் நான் வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐம் ஷுர் உதய் பிரதர் லாயலாக நாங்கள் பேட்ச்மேட்ஸ். பட் அப்போ நான் வந்து ரொம்ப க்ளோஸாக இல்லை உதய் பிரதருக்கு. பட் ஆஃப்டர் தட் நிறைய விஷயங்கள் எவ்வளோ பொறுப்புகள் வந்து பயங்கர பிஸியாக இருந்த போதும் ஒரு சுந்தர்சி சார் சொன்ன மாதிரி ஒரு கால் பண்ணால் உடனே ஈஸியாக ஆக்சசிபிளாக உடனே ஆன்சர் பண்ணது உதய் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உதய் பிரதர். தட் வாஸ் ஸோ ஸ்வீட். இதுதான் உங்களை ஹைட்ஸ் கொண்டு போகும். அண்ட் நிச்சயமாக உங்களை வேற ஒரு பரிணாமத்தில் நம்ம இந்த படத்தில் கண்டிப்பாக மகிழ் சார் யூஸ் பண்ணியிருப்பாருன்னு நமக்கு ட்ரெய்லர் பார்க்கும் போதே தெரிஞ்சுது. அண்ட் எல்லாரும் மாதிரியும் இந்த படத்துக்கு நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன். அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு ஆர்எஃப் பிரதர், கலை பிரதர், ஸ்ரீகாந்த் சார். சூப்பர். நான் அதான் ஸ்ரீகாந்த் கிட்ட சொன்னேன், மகேஷ் சார் விளையாட்டா சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு ஆர்ஆர் போயிட்டு இருக்கும்போது சும்மா மீட் பண்ண போயிட்டு, சார் கண்டிப்பாக நீங்கள் படம் முடிச்சுட்டு வெளில போனோன்னா ஸ்ரீகாந்த் ஒரு 2 மாதம் பிரேக் எடுத்துட்டு ஓடிடுவார் சார் அப்படின்னு. ஏன்னா புழிவார். ஒரு ரீலையே அடித்து திருப்பி வச்சு என்னதான் பண்ணுறதுன்னு புழிவார். பட் தி அவுட்புட், அது நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து பதிவு பண்ணுற ஒரு விஷயம். ஏன்னா இது காலகாலத்துக்கும் இந்த படம் அவரோட படைப்புகள் பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக அது வந்து இட் வில் பி தேர் இன் திஸ் ஃபிலிம் ஆல்சோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லா டெக்னீஷியனுக்கும், இந்த ஒர்க் பண்ண ப்ரொடக்ஷன் டீமுக்கும், அதுவும் சின்னமுதி சார் அண்ட் விஷ்ணு சொன்ன மாதிரி ரெட் ஜாயிண்ட். கண்டிப்பாக இட்ஸ் brought so much of glory to Indian to Tamil cinema especially. ஏன்னா நிறைய விஷயங்கள் நல்ல கண்டென்ட்ஸ் வந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு ரெட் ஜாயிண்ட் மூலிமா கிடைச்சிட்டு இருக்கு. அண்ட் ப்ளீஸ் கீப் இட் கோயிங் சார், வி நீட் தட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள், என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ கூட்டம் பார்க்கும்போது தேட்டரில். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்மிக்கு முன்னாடி நான் வந்து பிரதீப்க்கு கங்க்ராச்சுலேட் பண்ணோம். சமீபத்தில் படம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங்காக இருக்கும் ஆக்சுவலாக ஒரு ஹீரோவாக வந்து ஜெயிக்கும் போது ஃபர்ஸ்ட் படத்தில். அண்ட் கங்க்ராட்ஸ் டு யூ. உதயனோட ஃபேன்ஸ் எல்லோரும் இங்கே இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தர், நாட் ஜஸ்ட் ஆஸ் அ மூவி ஃபேன் பட் பர்சனலாக நான் அவரோட பெரிய ஃபேன். அவரோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆக்சுவலாக எனக்கு வந்து பிகினிங்லேருந்து சினிமா வந்ததுலேருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட பெரிய ஃபேன் நான். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி வித் நான் ஃபார் யூ. ஏன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல ஜாலியான படங்களோட ஆரம்பிச்சிங்க. எனக்கும் உங்களுக்கு நிறைய டிஸ்கஷன் வந்திருக்கு. எனக்கு எப்போவுமே கான்செப்ட்ஸ் படம் பிடிக்கும். எனக்கு வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிடிக்கும். ஸோ அவர்கிட்ட சொல்லுவேன் நான், ஆனால் அந்த மாதிரி பண்ணுங்கண்ணா அப்படின்ட்டு. அண்ட் எனக்கு அவரோட கரியரில் பிடிச்ச படங்கள் வந்து மனிதன், நெஞ்சுக்கு நீதி, இப்போது கலகத்தலைவன், அடுத்தது வந்து மாமனிதன், ஸோ மாமன்னன். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் சார் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அதை தாண்டி என்ன சந்தோஷம்னா, மூர்த்தி சார் இந்த மாதிரி படங்கள் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்கிறது தான் சந்தோஷம். ஏன்னா அவர் எப்போவுமே பிஎன்சி சென்டர் ஃபோக்கஸ் பண்ணி தான் பண்ணணும்னு சொல்லுவார். பட் ரெட் ஜாயிண்ட் பேனரில் வந்து இந்த மாதிரி படங்கள் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு காரணம் வந்து ஆடியன்ஸ் தான். ஏன்னா இன்றைக்கி வந்து கான்டென்ட்டுக்கு கை கொடுக்குறாங்க, கான்டென்ட் நல்ல செல் ஆகுது அண்ட் எல்லோரும் கான்டென்ட் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு த ஆடியன்ஸஸ் ஃபார் புஷிங் அஸ் டு டூ குட் மூவிஸ். அண்ட் ஐ விஷ் த என்டையர் டீம், மகிழ் திருமணி சார், ஆல் த வெரி பெஸ்ட். ரொம்ப நல்லா இருந்தது சார் ட்ரெய்லர். அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்ச் த ஃபில்ம். நிதி அகர்வால், ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் நிறைய பேர் ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க, முக்கியமான ஆட்கள். ஸோ அவங்களோடலாம் சேர்ந்து படம் பண்ணணும் எனக்கும் நிறைய ஆசை. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். அண்ட்
உதயனோட ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க, கிருத்திகா, அவங்க ஏன் ஸ்டேஜ்க்கு வரலன்னு தெரியல, அவங்களும் ஒரு டைரக்டர் வந்து உட்காந்துருக்கலாம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் அண்ணா, அண்ட் பெஸ்ட் விஷஸ் த டீம். தேங்க்யூ.